ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் ரூபி யூடியூப் சேனல். நீங்க பிரெட் வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஸ்கொயர் ஷேப்ல குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா, டைரக்ட்டா பிரெட் போட்டோம்னா நம்ம தூள் தூளா உடைஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட்டே இந்த மாரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா, அந்த ஷேப்ல அப்படியே இருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு இத ஃப்ரை பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன். இப்ப அதே பேன்ல இன்னொரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, இப்ப ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய ஆனியன் குட்டி குட்டியா நறுக்கி இப்ப இதுலயே ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி அதே மாரி குட்டி குட்டியா நறுக்கி அதையும் ஆட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரத்திலேயே மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரெட்ட இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பிரெட் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சிம்மர்லயே குக் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி சூப்பரா செஞ்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. இந்த 4 ஸ்லைஸ் பிரெட் வந்து ஒருத்தருக்கான அளவு. நம்ம 2 பேர் செய்றோம்னா, நம்ம 8 ஸ்லைஸ் இல்ல 7 ஸ்லைஸ் போட்டா கரெக்ட்டா இருக்கும். நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பாய்.